அவன் கையில இருந்த அந்த தன்னுடைய விதையை மாத்திரம் தான் விதைத்தான். அந்த விதைக்கு மேல ஒரு பயங்கரமான ஒரு தங்கத்துல ஒரு கவர் போட்டு, இல்லாட்டி ஒரு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அத தோட்டத்துல போடல. அந்த விதை இருக்கிற வண்ணமாகவே, இந்த சாதாரணமா இருக்கிற அந்த நிலத்துக்குள்ள போச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, உங்க கையில இருக்கிற அந்த சுவிசேஷம், தி காஸ்பல் அத நீங்க அலங்காரம் பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய அழகான அடுக்குமொழி வார்த்தைகள், ஒரு அவிசுவாசியினுடைய இருதயத்தில சுவிசேஷ விதையை அது இருக்கிற வண்ணமாகவே போட்டா போதும். இயேசு கிறிஸ்து என்ற பேர சொல்லக்கூட பல பேருக்கு ஒரு தயக்கமா இருக்குது. அதனால நெறைய தடவ சுவிசேஷம் சொல்லும்போது கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உன்ன ஆசீர்வதிப்பாரு. அ நெறையா இந்துக்கள் மத்தியில நீங்க போய் சுவிசேஷத்த சொல்லும்போது, அ அவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்க. இயேசுவும் ஒரு கடவுள் தானே அப்படின்னா, ஆமாமா அவரும் ஒரு கடவுள் தான். அப்படி தலையாட்டிட்டு போயிறது. இது மனுஷன திருப்திப்படுத்துறதுக்காக அதுக்கு மேல ஒரு கோட்டிங் போடுறது. அது உண்ம கிடையாது. சத்தியத்தை இயேசுவே ஒரே வழி, அ ஒ ஒ ஒரே இரட்சகர், சிலுவையிலே நம்ம எல்லாருக்காக மரித்தார். இந்த தெளிவான, சிம்பிளான, எளிமையான சத்தியத்தை எந்த சுகர் கோட்டிங்கும் பண்ணாம, எந்த அலங்காரமும் பண்ணாம, மறைக்காம இருக்கிற வண்ணமாகவே அவங்க இருதயத்தில போடணும். வரப்போகிற பலன குறித்து நீங்க யோசிக்காதீங்க. விதைக்கிறது உங்களுடைய வேலை. சுவிசேஷம் என்பது தேவனுடைய நினைவு, தேவனுடைய சிந்தனை. அது மாத்திரம், அதுவே ஒரு ஆத்துமாவுக்கு தேவையான செய்தி. தேவனிடத்திலிருந்து பியூரா வந்த சுத்தமான அந்த செய்தி போதும். அது மாத்திரம் தான் ஒரு ஒரு ஆத்துமாவுக்கு தேவை. ஆமென்.